2ல் மாந்தி வந்துச்சுன்னா, அதோட என்ன பலன் அந்த மாரிலாம் போனான்னே சொல்றாங்க. இந்த மாந்தினா என்ன சார்? அதாவது பொதுவாகவே மாந்தி அப்படிங்கிறது இந்த 9 நவகிரகங்களுக்கு மேல வலிமையான ஒரு பெருமையான ஒரு கிரகமாக இருந்துட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாக. மலையாள சாஸ்திரப்படி மாந்தி பகவான மையமா வச்சு தான் ஒரு சாஸ்திரமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி விஷயத்த இந்த நேரத்துல நம்ம மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்கள வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் டாக்டர் கே. ராம் சார் நிகழ்ச்சியில இணைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த ஜாதகத்துல மாந்தின்லாம் சொல்றாங்க. 2ல் மாந்தி வந்துச்சுன்னா, அதோட என்ன பலன் அந்த மாரிலாம் போனான்னே சொல்றாங்க. இந்த மாந்தினா என்ன சார்? அதாவது பொதுவாகவே மாந்தி அப்படிங்கிறது இந்த 9 நவகிரகங்களுக்கு மேல வலிமையான ஒரு பெருமையான ஒரு கிரகமாக இருந்துட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாக. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் மாந்தி அப்படிங்கிற விஷயத்த கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் மலையாள சாஸ்திரப்படி மாந்தி பகவானை மையமாக வச்சு தான் ஒரு சாஸ்திரமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி விஷயத்த இந்த நேரத்தில் நம்ம மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆக இந்த மாந்தி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஜாதகத்தில் மட்டும்தான் மாந்திங்கிறது குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் மாந்தியை பற்றி ஜாதகம் கணிக்கும் பொழுது நிறைய பேர் மாந்தியை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஆனால் மற்ற நாடுகளில் மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மலையாள சாஸ்திரத்தில் மாந்தியை குறிப்பாக மையமாக வச்சு தான் மற்ற கிரகங்களை கணிக்கிறாங்க அப்படிங்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 9 கிரகங்களை மையமாக வச்சு தான் சாஸ்திர பலன் ஜாதக பலன் சொல்கிறோம். ஆனால் மலையாள சாஸ்திரப்படி 9 கிரகங்களை மையமாக எடுத்துக்காம மாந்தி ஒருவரை மட்டுமே மையமாக வச்சு ஜாதகம் கிடைக்கக்கூடிய வழக்கம் ஒரு வழக்கமாக வந்துட்டு இருக்குது காலம் காலமாக. அதனால தான் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அல்லது சினிமா சம்மந்தப்பட்ட கலைத்துறையில் உள்ளவங்க மலையாள ஜோசியம் பார்க்கணுங்கிற விஷயத்தை முதன்மையாக வைப்பாங்க. என்ன காரணம்? நவகிரகத்தைப்படி உங்களுக்கு எவ்வளவுதான் நன்மைகள் இருந்திருந்தால் கூட அந்த நன்மைகளை உண்மையாக அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு மாந்தி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். அந்த மாந்தியை வச்சு கணிக்கக்கூடிய ஜாதகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டமாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் பெருமையாக இருந்தாலும் எந்த காலத்தில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கச்சிதமாகவே சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த ஒரு கிரகம் தான் இந்த மாந்தி அப்படிங்கிறது. சார், இந்த மாந்திங்கிறது என்ன சார்? சனி பகவானோட பிள்ளைன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அதாவது ஒரு சில இடங்கள்ல மாந்தி பகவான் அப்படிங்கிறது சனி பகவானுடைய பிள்ளை அப்படிங்கிற விஷயத்தை யதார்த்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான வரலாறு இருந்துட்டு இருக்குது. ஆனால் மாந்திக்கு மட்டும்தான் தகராறுகளோடு சேர்ந்த வரலாறு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. மாந்தி பகவான் அப்படிங்கிறது நவ கிரகங்கள் 9 கிரகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த 9 கிரகங்களையுமே அடக்கி ஆளக்கூடிய ஒரு அமைப்பு ராவணனுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம். ராவணன் ஒரு காலத்தில் தன்னுடைய தவ வலிமையால் 9 கிரகங்களையும், அதாவது நவ கிரகம் தானே ஒரு மனசுக்கு நல்லது பண்ணுது கெட்டது பண்ணுது. அப்போ அந்த நவகிரகங்கள் நல்லது மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, கெட்டது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அத்தனை நவகிரகங்களையும் தன்னுடைய கடுமையான தவ வலிமையால அத்தனை நவகிரகங்களையும் அடக்கி தன்னுடைய காலடியில் போட்டு மிதிச்சு நிற்கிறாரு ராவணன் ஒரு காலத்துல. அப்படி நிற்கும் பொழுது இந்த நவகிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரம்மாவிடம் முறையிடுது. எங்களுடைய சக்தி எங்களுடைய திறமை எல்லாம் பாழா போயிருச்சு, எங்களுடைய சக்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ராவணன் காலுக்கடியில் இருந்துட்டு இருக்குது, எங்களால எதுவுமே செயல்படுத்த முடியல. உலகத்தில் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் உலக அனுபவமாக இருந்தாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை சரியாக செய்ய முடியாமல் ராவணன் காலடியில் நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம், எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் ராவணன் காலிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது வழி இருக்குதான்னு 9 நவகிரகங்களும் ஒன்று சேர்ந்து முறையிடும் பொழுது அந்த நேரத்தில் பிரம்மன் சொல்கிறாரு, கொடுத்த வரத்தை எக்கார்ந்த கொண்டும் திருப்பி வாங்க மாட்டேன். ராவணன் தன்னுடைய கடுமையான தவ வலிமையில எங்கிட்ட இந்த வரத்தை வாங்கிட்டாரு, அதனால அந்த வரத்தை நான் திருப்பி வாங்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய இதுல, அதாவது ஏதாவது ஒரு வகையில ராவணனை விலகி அந்த ராவணனை வென்று வரணும் அப்படின்னா, அந்த ராவணனுக்கு நவகிரகங்கள் சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கொடுத்த வரத்தை நான் திரும்பி வாங்காமல் இருக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்? ராவனுடைய காலடியிலே இருந்துட்டு இருந்தால் கூட உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அதில் ஒரு உருவம் கொடுத்து அந்த உருவத்துக்கு ஒரு வரம் கேளுங்க, அந்த உருவத்துக்கு வலிமையான வரம் நான் கொடுக்கறதாக அந்த பிரம்மன் சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது ராவனுடைய காலடியில் இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்களும் ராவணனுக்கு தெரியாம தன்னுடைய உடம்புல, ஏன்னா எந்திரிச்சு வந்தோ வேறு வகையில எந்த முயற்சி பண்ண முடியாது, பண்ணக்கூடிய முயற்சி ராவணனுக்கு தெரியவும் கூடாது. அப்படி இருக்கும்போது
ராவணனுடைய காலடியில் படுத்திருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்களும் அப்பதான் ஒன்றுபட்டு செயல்படுது. சாதாரண கோயில்ல பாருங்க 9 நவகிரகங்களும் ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கும். ஆனால் ஒன்னை ஒன்று பார்த்துக்காது. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்த்துக்காது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நவகிரகமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினாளிகையில் வந்து ஒற்றுமையாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் வந்தது. அப்படி என்ன முடிவெடுக்கிறாங்க? ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க, ராவணனுக்கு தெரியாம. அப்படி எடுக்கக்கூடிய அந்த அழுக்கு 9 கிரகங்களுடைய அழுக்கை வந்து ஒன்று சேர்த்து ஒரு உருண்டை எடுக்கிறாங்க. அந்த உருண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட, அதாவது பிரம்மா கிட்ட வரம் கேட்குறாங்க. இந்த உருண்டைக்கு சக்தி கொடுத்து அதன் மூலமா எங்களை காப்பாத்துன்னு கேட்குறாங்க. அப்படி சக்தி கொடுக்கக்கூடிய அமைப்புல வந்து அந்த பிரம்மன் வந்து வரம் கொடுக்கும் பொழுது அந்த உருண்டை கேட்குது, உங்க எல்லாத்தையும் விட சக்தி. இப்போ 9 நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருந்துட்டு இருக்கு இல்லையா? அதாவது வந்து இப்போ நம்ம வந்து சூரிய பகவானுக்கு ஒரு சக்தி, சந்திர பகவானுக்கு ஒரு சக்தி, புதன் பகவானுக்கு ஒரு சக்தி, செவ்வாய் பகவானுக்கு ஒரு சக்தி, இருக்கிறதுலேயே சனி பகவானுக்கு தான் அதிகபட்ச சக்தி இருக்கிறதாக நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, ஒவ்வொரு விதமான அமைப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, ஒட்டுமொத்த சக்தியும் இந்த உருண்டை வந்து கேட்குது. அதாவது 9 நவகிரகத்துடைய அந்த அழுக்கு, 9 நவகிரகங்களுடைய மொத்த அழுக்கு சேர்ந்து ஒரு சிறு உருண்டையா இருக்கும் பொழுது அந்த உருண்டை கேட்குது, உங்க 9 கிரகத்துடைய மொத்த சக்தியும் எனக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிற விஷயத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கேட்குது. அப்ப வந்து இந்த 9 கிரகங்களும் ஆமான்னு ஒத்து போகுது. ஏன்னா ஒத்து போக வேண்டிய நிர்பந்தம். இப்ப வந்து நம்மளுடைய சக்தி போகுது அப்படிங்கிறத விட நம்ம ராவணன் காலடியிலிருந்து முதல் தப்பிச்சு வரணுங்கிற ஒரே எண்ணம் 9 கிரகத்துக்கு வந்ததுனால அந்த ஒரு வினாளிகையில 9 கிரகங்களும் ஒட்டுமொத்தமா முடிவெடுத்து தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியும் அந்த சிறு உருண்டைக்கு கொடுத்துட்றாங்க. அந்த உருண்டைக்கு அந்த சக்தி கொடுத்ததுக்கு அப்புறம் பிரம்மன் வந்து அந்த உருண்டைக்கு வந்து அதாவது ஒரு பெயர் வைக்கிறாரு. அதுதான் மாந்தி பகவான் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாந்தி பகவான் அப்படிங்கிற இந்த கிரகம் வந்து வழிபட்டு இருந்ததுனால இந்த மாந்தி பகவானுடைய வரத்தால, அதாவது 9 கிரகத்துடைய ஒட்டுமொத்த சக்தி மாந்திக்கு கிடைச்சதுனால இந்த கிரகத்தை வந்து அடக்கியாண்ட ராவணன் வந்து இந்த உருண்டை மாந்தி பகவானை அடக்க முடியல. ராவணன் வந்து தவம் இருக்கும் பொழுது, கடுமையான தவம் செய்யும் பொழுது 9 கிரகத்தை அடக்கி ஆளக்கூடிய விஷயத்தை தான் தவமா வச்சிருந்தாரு. அதுக்கு வந்து வரமா பெற்றுக்கிட்டாரு. ஆனால் 9க்கு மேல இன்னொரு கிரகம் உருவாகிறது வந்து ராவணனுக்கு தெரியல. அந்த 9 கிரகத்துக்கு மேல உருவான அந்த மாந்தி பகவான் தான் ராவணனை வென்று நவகிரகங்களை காப்பாற்றி கூட்டி வருது. அப்போ இந்த 9 கிரகங்களுக்கு மேல வலிமையான கிரகமாக மாந்தி பகவான் இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மையான விதியா இருந்துட்டு இருக்குது. என்னுடைய அனுபவ ஆராய்ச்சியில இந்த நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள்ல அதிக நாடுகளுக்கு பயணம் செய்து அதிகம் பேருக்கு, அதாவது சாதாரண நிலையில் உள்ள மனுஷாளுக்கு மட்டுமல்ல, மிகப்பெரிய முதன்மை பதவியில் உள்ள, அதிகாரத்தில் உள்ள, மிகப்பெரிய பதவியில் உள்ளவர்கள் கூட ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அங்க வந்து இந்த மாந்தி பகவானை மையமாக வச்சு சொல்லக்கூடிய தகுதி இருக்கிறதுனால தான் வெளிநாடுகளில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பலிதமாகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல 9 கிரகங்களும் சேர்ந்து கொடுக்க முடியாத ஒரு நல்லதை மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரே கிரகம் கொடுத்துரும். அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்துல 9 கிரகங்களும் சேர்ந்து செய்ய முடியாத கெட்டதை இந்த மாந்தி பகவான் ஒருவர் மட்டுமே செய்ய முடியும் அப்படிங்கிறது அனுபவம் உண்மை மட்டுமல்ல, ஆராய்ச்சி உண்மை மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியான அடிப்படை உண்மை. அதனாலதான் 9 நவகிரகங்களும் ஒன்று சேர்ந்து இந்த மாந்தி பகவானை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு உண்டான சுப பலன்களை வந்து தடுக்கிறாரு, தாமதம் பண்றாரு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நிறைய பேர் நீங்க நிகழ்ச்சியில கேள்வி கேட்ட மாதிரி சனி பகவானுடைய பிள்ளை தான் மாந்தி அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தால் கூட கடந்த 25 வருஷத்துக்கு முன்னாடியே மாந்தி பகவானை பத்தி விரிவாக நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். நம்ம நிகழ்ச்சியில சொன்ன அந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து காப்பி அடிச்சு தான் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உறுதிபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால மாந்தி பகவான் சனி பகவானுடைய பிள்ளை கிடையாது. மாந்தி பகவான் அப்படிங்கிறது மற்ற கிரகங்களுக்கு மேல புதிதாக உருவாக்கப்பட்ட இன்னொரு கிரகம். ஆனால் மகத்துவம் புரிந்த மகா வலிமை பொருந்திய கிரகம் தான் இந்த மாந்தி பகவான். உங்க ஜாதகத்துல வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது சுக்கிர நடந்தா நல்லா இருந்துட்டு இருக்கும், சூரிய திசை நடந்தா அரசியல் பதவி கிடைக்கும், சனி திசை நடந்ததுன்னா வந்து இரும்பு தொழில் அமையும், கங்கண யோகம் வந்ததுன்னா குருபலம் வந்தா திருமணம் நடக்கும் அப்படின்னு ஜோசியர் சொல்லலாம். ஆனால் கங்கண யோகம் வந்தும் திருமணம் நடக்காம, தொழில் அமைப்பு வந்து கூட தொழில் நடக்காம, சுக்கிர திசையே வந்தால் கூட காலில் சக்கர கண்ட மாதிரி சுத்தி சுத்தி உலகத்துல ஓட விடக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது. சரித்திரம் படைக்கக்கூடிய ஜாதகம் கூட, அதாவது தரித்திரம் இருக்கக்கூடிய சூழலுக்கு போகக்கூடிய அமைப்பு
இந்த மாந்தி பகவானால இருந்துட்டு இருக்குது. அதனால ஜாதகம் பார்க்கும் பொழுது 9 கிரகத்துடைய நிலைமையை வந்து கணிக்கிறோம் அப்படிங்கிறத விட, அதாவது 9 கிரகத்துடைய மொத்த சக்தியின் மொத்த உருவமா திகழக்கூடிய மாந்தி பகவானை மையமா வச்சு கணிச்சு அதுல வந்து ராசி அம்சம் நவாம்சம் திரேகானம் பாதகம் சச்சியாம்சம் திரிசாம்ச நிலைகளை கணிச்சு பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த நாள்ல எந்த வயசுல யோகம் பெறுங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும், எந்த வயசுல அதிர்ஷ்டம் பெறுங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும். அப்படி வரக்கூடிய அதிர்ஷ்டம் தடைப்பட்டது அப்படின்னா அந்த தடைகளுக்கு என்ன விடை அப்படிங்கிற பரிகாரத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆக இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த மாந்தி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தினுடைய பலனை வந்து கெடுக்கிறார் அல்லது தடுக்கிறார் அல்லது தடை ஏற்படுத்துகிறார் அல்லது தாமதம் ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சார், மாந்தி பகவான் வந்து சனி பகவானோட பிள்ளைன்னு தான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் தெளிவான விளக்கத்தை வந்து அதோட வரலாறு முதற்கொண்டு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிற ஆர்வம் வந்து இருக்கும். அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஃபோன் நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவில வார பலன், தினப்பலன், ஆன்மீக பலன் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரியான நிகழ்ச்சிகளை நீங்க உடனுக்குடன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு. இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். ராஜயோக குலதெய்வ விளக்கு.